நண்பர்களே, நான் இப்போது ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். தயவு செய்து கட் பண்ணாமல் பாருங்கள். 15 நாள் முன்னால் ஒரு பையன் பெரிய வேலையில் இருக்கான். அவன் கை கட் பண்ணிவிட்டு இன்ஜுரியோட சூசைட் ஐடியாஸோட ஆஸ்பத்திரியில் வந்தாங்க. அட்மிட் பண்ணோம். அவன் காம் பண்ணியாச்சு. அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு இன்னொரு பொண்ணு வர, அவளும் சூசைட் அட்டெம்ப்ட். அவன் ட்ரக் ஓவர் டோஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வராங்க. ஸோ என்னென்னா, ஒரே நாளில் 2 பேர் வராங்க. அப்புறம் தான் தெரியுது 2 பேருமே காதலர்கள் அப்படின்னு தெரிய வருது. 2 பேரும் தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. 2 பேர் ரெஃபரன்ஸ் தான். இப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, பையன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணாதீங்க, வெளியில் வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, இங்கே அட்மிட் பண்ணால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட். இப்போது எங்களுக்கு ஒரு தர்மசகரமான நிலைமை. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்ற ஆஸ்பத்திரி உள்ளே விடுங்கிறா. இவங்க வீட்டில் விடக்கூடாதுன்னு போலீஸ் ஆர்டர் வாங்கிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை ரோட்லலாம் கூழ்ந்து திரிஞ்சு அப்படியே இது பண்ணி பெரிய சீன் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை கஷ்டப்பட்டு இது பண்ணி அவளை என் கன்சல்டிங் ரூம் கூப்பிட்டு போனேன். முதல்ல உட்காருமா, ஆசுவாசப்படுத்துமா, நான் உட்கார வச்சு சாப்பிட்றது முதல்ல ஏதோ கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசம் ஆனான். இனிமேல் நம்ம பேசலாம், கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க சார். இப்போ திடீர்னு அந்த பையன் இவரை வேணான்னு சொல்கிறான், அதனால தான் இவரை ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு. அப்புறம் உண்மையை அடுத்த கதையை கேட்டா, இவன் வேணான்னு சொல்லிட்டான் 15 நாள் முன்னால். அதனால அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா இந்த பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் பாவம், பையன் வீட்லேயும் பாவம் பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையாக முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யாரும் ஒன்றும் புரியல இந்த கண்டிஷன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது நடுக்கடலில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணுறேன். 2 பேரும் பக்கத்தில் உட்காருங்க, இன்டர்வியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல பையனையும் வர சொன்னேன். யாருமா முதல்ல பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவரே பேசிட்டோம். அவன் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் இயர் நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவள் ஃபஸ்ட் இயர். அப்போலேருந்து அவளுக்கு என் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அதை தெரியப்படுத்தினான். என் கேட்டகரி லைஃபுக்கும் உன்னோட கேட்டகரி லைஃபுக்கும் ஒத்து வராது நிறைய தடவை சொன்னேன். இல்லை, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதனால சரி, நான் லவ் பண்ணோம். ஒரு 2 வருஷம் ஓரளவு ஸ்மூத்தாக தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிட்டா. நான் எங்கேயும் போகக்கூடாது, அவள்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது, அவள் எப்போ ஃபோன் எடுத்தான்னு என்னை எடுக்கணுங்கிற. எப்படி சார் முடியும்? அதே மாதிரி யார்கிட்ட பேசிட்டா போச்சு, நீ ஏன் அவள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சண்டை. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இருக்கும்போது ஹி குடன்ட் டாலரேட். அவர் என்ன மேலே IAS இது மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. திடீர்னு நைட்டில் ஃபோன் வருமா. ஃபோன் நீ இப்போ என்கிட்ட பேசாட்டி நான் சூசைட் பண்ணிப்பேன்.